ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கீரை தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் எங்கள் வீட்டில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்க பருப்பு கீரை. கீரையில் நம்ம நிறைய கீரை பார்த்துருப்போம். அதில் ரொம்பவே முக்கியமான கீரை தான் இந்த பருப்பு கீரை. ஈஸியாக வீட்டில் தானாக வளரக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். மற்ற கீரை விதை அந்த கட்டிங்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து வளர்த்துருப்போம், மற்ற கீரை செடியெல்லாம். ஆனால் இந்த பருப்பு கீரையை நாங்கள் எந்த விதமான விதையும் போடல, எதுவுமே போடாமல் அதுவாகவே இந்த சாக்கில் ஒரு விதை கொட்டி தானாக முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இடத்துல நிறையா படர்ந்துருக்கு. ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் சரி, பெருசாக பாக்ஸு சும்மா பக்கத்தில் வச்சுருந்தாவே போதும், அதில் ஃபுல்லாகவே இந்த செடி வளர்ந்துருக்கு. இப்போ நான் இதோட பூவெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இதோட பூ எல்லா செடியிலையுமே வரும்னு சொல்ல முடியாது. நல்ல வெயில் இருக்கணும், நல்ல வெயில் கொடுத்து தண்ணி இருக்கிறப்போ செடிக்கு ரெகுலராக நம்ம வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லோ கலரில் பூ வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் இதை பட்ரோஸ்ன்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட்ரோஸு கிண்ண மாதிரி பூ பூக்குள்ள ஒரு பட்ரோஸ் அந்த மாதிரி இருக்கும் இதோட இலையெல்லாம். ஆனால் அது கிடையாது, இது பருப்பு கீரை தான். ரொம்ப ஒரு முக்கியமான கீரை. வாரத்தில் ஒரு 2 நாள்னாச்சும் இந்த கீரையை நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி மற்ற கீரையோடு சேர்த்து கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேயும் விதை இருக்கும். மேலே அந்த பூக்கு பக்கத்தில் தான் விதை நிறையா இருக்கும். லைட்டாக நம்ம கையில் உதிர்த்து விட்டாவே அவ்வளோ விதை கொட்டும். தண்டு கீரை விதைலாம் எப்படி கருப்பாக ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை விட ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடியது தான் இந்த பருப்பு கீரையோட விதை. நம்ம விதையிலேருந்தும் செடியை வளர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன தண்டை கட் பண்ணி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. விதையெல்லாம் நம்ம எங்கேயுமே போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த கீரையை நம்ம தண்ணியில் போட்டு சமைக்கிறப்போ அலசுகிறப்போ அந்த தண்ணியை ஒரு இடத்துல ஊற்றி வச்சாவே போதும், அதுலேருந்தே புது செடி சூப்பராக வளர்ந்து வந்துடும். இதுக்குன்னு தனியாக எந்த ஃபெர்டிலைசர், உரம் இது மாதிரி எதுவுமே கொடுக்க வேண்டாம். வீட்டில் தானாக வளரக்கூடிய ஒரு முக்கியமான செடின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் நானும் இது ஏதோ களை செடி தான், வீட்டில் தேவையில்லாமல் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு முக்கியமான கீரைன்னு. எவ்வளோ கீரை செடி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச தானாக வளரக்கூடிய ஒரு கீரைனா இதை மட்டும்தான் சொல்லுவேன். இதுக்கு தனியாக எந்த விதமான கேரிங்கு, உரம், ஃபெர்டிலைசர் இது மாதிரி எதுவுமே நான் கொடுத்ததில்லை. அப்படி கொடுக்காதப்பே இந்த செடி அது படிக்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாக்கில் சும்மா இந்த சாக்கை கொண்டாந்து மாடியில் வச்சது தான். பக்கத்தில் 2-3 சாக்கில் அதுவாகவே பக்கத்தில் வளர ஆரம்பிச்சிட்டு, மண் தரையில் நம்ம வைக்கும்போது இன்னும் நல்லா அடர்த்தியாக வளரும். அது படிக்க நல்லா பரவி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடிக்கு பொறுத்தவரை நல்ல வெயில் வேணும். நல்ல வெயில் இருக்கிற இடத்துல அது அப்படியே வளர்ந்துருக்கும். நீங்களும் தேடி பாருங்கள். ரோட்டு சைடு, வயல் சைடெலாம் போகக்குள்ளே எங்கேயாவது ஓரத்தில் இந்த மாதிரி கீரை நிறையா முளைச்சிருக்கும். இது சாரணக்கீரை, மூக்கிரட்டை இந்த மாதிரி கீரைலாம் நம்ம வாங்கி வளர்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஃப்ரீயாக நம்மளுக்கு எப்படி நார்மலாக சும்மாவே கிடைக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எங்கேயும் கடையில் போய் கூட இந்த கீரையெல்லாம் சமையலுக்கு வாங்க முடியாது, வீட்டில் வளர்த்தா மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.